என்ன கிஷோரே வச்சு ஏதோ விளையாட முடியுமா? இந்த க்ளே வச்சா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு கிஷோரே. நான் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறேன், அதை வச்சு நம்ம இது விளையாடலாமா? சரிக்கா. தா இங்க பாரு, இந்த ப்ராடக்ட் வச்சது சூப்பரா இருக்குல்ல. இது பேர் பாத்தீங்கன்னா ஸ்கோப் ப்ளே. இங்க பாருங்க சூப்பரா இருக்கா? கிஷோர் சொன்ன மாதிரி இந்த க்ளே வச்சு இதுல விளையாடலாம். இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, இதுல கொடுத்துருக்காங்கல்ல ஒரு க்ளே, அதை வைக்காம கிஷோர் கொடுத்த க்ளே வச்சு விளையாடலாமா? வாங்க அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இந்த க்ளே வச்சு விளையாடலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, வாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்க பிரிச்சிட்டு இருக்கேன். பிரிச்சிட்டு இருக்கு கிஷோர். நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாத்தீங்களா, இந்த ஐஸ்கிரீம் மாதிரி வரத்துக்கு கப்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பார்ட்டு. நம்ம வந்து எல்லாத்தையும் அடிக்க வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த பார்ட் என்னன்னா, இந்த க்ளே இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே போட்டு இங்கே பாருங்க, இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து ஐஸ்கிரீம் வரும். இதையும் நான் உங்களுக்கு வந்து பண்ணும்போது காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேஸ். இதை எடுத்து இங்கே வந்து ஃபிட் பண்ணோம். இங்கே பாருங்க நிறைய மோல்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா கத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா டூல்ஸ் பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க. வா இங்க பாருங்க க்ளே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்றது இல்ல, இதுக்கு கொடுத்த க்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி பாட்டில் இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து மோல்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிஷோர் கொடுத்த க்ளே வச்சு நம்ம ஐஸ்கிரீம் மேக் பண்ண போறோம். இந்த கிட்ல தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். வாங்க இதை வந்து செட் பண்ணி நம்ம விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்து இங்க செட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க நல்லா அழுத்திட்டு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்து இங்க வந்து செட் பண்ணணும். இதையும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ண போகிறோம். பாருங்க இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணிட்டு இப்படி வந்து உள்ளே வந்து க்ளே வச்சு இப்படி நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணனா ஐஸ்கிரீம் வந்து இங்கே வரும். என்ன ஷேப் அப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 இது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 ஸ்டென்சில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கணும். இங்கே ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இதை வந்து க்ளே எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றினோன்னா நிறைய க்ளே வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே வரும். வாங்க இப்போ வந்து கிஷோர் கொடுத்த க்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளே எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். வாங்க நாங்கள் வந்து பர்பிள் கலர் க்ளே எடுத்துருக்கோம். வாங்க இது ஃபுல்லாகவே எடுத்து போட்டுடலாம். ஆமாம் இங்கே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்கு. கையில் பாருங்க ஒட்டவே இல்லை. நம்ம வந்து எடுத்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம்ல. பாருங்க போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபிட் பண்ணலாங்களா? ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதில் நான் வந்து ப்ளஸ் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் கீழே இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நல்லா ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வரத்துக்கு இந்த கப் எடுத்தாச்சு. கிஷோர் இந்த கீழே நீ வந்து பிடிச்சிக்கோ, நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கீழே ரொட்டேட் ஆகும். நான் வந்து சுத்த இங்கே பாருங்கள் கீழே வருதுங்களா, இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள். இப்போ பாருங்க இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் வந்துருச்சு. பிடிச்சிக்கோ கிஷோரே, கீழே சாஞ்சிரும். கிஷோர் கொடுத்த க்ளேல கூட சூப்பராக வருது. இங்கே பாருங்களேன் அப்படியே ஐஸ்கிரீம் வருது. இங்க பாருங்க முடிஞ்சிருச்சு. ஆமாம் கிஷோரே இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடையில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே அப்படியே சூப்பராக வந்திருக்கு. பட் இது வந்து க்ளேயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே போட்டனால கம்மியாக தான் வந்திருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. இப்போ நம்ம வந்து 2 கலர் போடலாம், மல்டி கலர் மாதிரி. இந்த கடையிலெல்லாம் வெனிலாவும் சாக்லேட்டும் தருவாங்களே அது மாதிரி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரும் வந்து பிங்க் கலரும் போட்டுடலாங்களா? சரி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க கத்தி கொடுத்துருக்காங்க, இதுல அறுத்து போட்டுடலாமா? அறுத்து போட்டுறதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலர் க்ளே வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டார் மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஃபிட் பண்ணிடலாங்களா? நெக்ஸ்ட் வந்து கப்பு வச்சாச்சு. இப்போ வாங்க சுற்றிடலாம். கிஷோர் கப்பு பிடி கிஷோரு. சுத்தலாமா? கீழே வருதா கிஷோரு? இங்க பாருங்க திருப்பி மேலே போகுது. இங்க பாருங்க செம்ம கலர்ல இருக்குல்ல கிஷோரு. வாவ் சூப்பரா இருக்கு.
இங்க பாருங்களே, அதுவும் இல்லாம பெரிய ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு. கிஷோர் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெரி கலர்ல செம்மையா இருக்குல்ல. இப்போ வாங்க அடுத்து செஞ்சிடலாங்களா? அடுத்து கப் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். கிஷோர், இப்போ நம்ம எந்த கலர் இருக்கிறது? அக்கா ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும். சரி வாங்க, ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் போட்டுடலாம். இப்போ ஆரஞ்சு எல்லோ கலர் கிளேவும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மோல்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து அக்கு மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாமா? அக்கா இது பார்க்கறதுக்கு அழகா வருமாக்கா? ஆமா கிஷோர், அழகா வரும் தான் நினைக்கிறேன். ஆனால் சூப்பரா இருக்கு பாருங்களேன். சரி இப்போ வாங்க சுத்திடலாமா? அக்கா இங்க பாரு, நூடுல்ஸ் மாதிரி வருது. ஆமா கிஷோர், நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. அப்ப எல்லோ கலர் வந்திருக்கு. எல்லோ கலர் கொஞ்சம் பார்க்க பாரு, இப்பி மாதிரியே இருக்கு. நல்லா இருக்குல்ல? மேகி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும், இப்பி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இங்க பாருங்க, செமையா வந்திருக்கு. கிஷோர் சொன்ன மாதிரியே அழகா வந்திருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இப்போ வாங்க அடுத்து செஞ்சிடலாமா? அடுத்து இதே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கிஷோர்? ரெட்டும் க்ரீனும் யூஸ் பண்ணலாமா? சரி கிஷோரே, வாங்க ரெட்டும் க்ரீனும் யூஸ் பண்ணிடலாம். இப்போ கிஷோர் சொன்ன கலரே தான் போட்டிருக்கோம். பட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மோல்டு வந்து ஃபிட் பண்ணிக்கலாமா? நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருந்துச்சு, ஒரு முக்கோணமாக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். கிஷோர் பிடிச்சிக்கோ கப்பை. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்களா, கிஷோர் சொன்ன கலரே தான். பட் வந்து நாங்கள் ஒயிட் கலரும் ஆட் பண்ணியிருக்கோம். கிஷோர் இது பாரு, செமையா இருக்கு. லைட்டா அழகா வந்திருக்கு. இங்க பாருங்க, செமையா அழகா இருக்கு. இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இது மாதிரி லைட்டா பிரவுன் கலர்ல வந்திருக்கு. ஆமா, இது வந்து மிக்ஸ் ஆகும்ல, அப்ப வந்து நம்மளுக்கு பிரவுன் கலரா இருக்கும். இப்போ வா, லாஸ்டா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணதே இவ்வளவு கலர் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்து நம்ம கலர் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம், எல்லோ வித் ஆரஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் வந்து தனியாக பண்ணியிருக்கோம். இது பாருங்க, இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி வித் ஸ்ட்ராபெரி, செம்மையாக இருக்குல்ல? இது பார்த்தீங்கன்னா இது என்ன பேர்னே தெரியல, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வந்ததுலேயே. சாத்துக்குடியும் அப்புறமேட்டு ஆப்பிளும். ஆப்பிள் இல்ல, ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்கூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.